ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை ஃபேமிலி இன் ஜப்பான். குளிருக்கு இதமாக வந்து இது பப்ஸ் மாதிரி வச்சுருக்கு. பப்ஸ் மஷ்ரூம் தானே இது பப்ஸ் மாதிரி. வந்து வின்டர் ட்ரிப்புக்காக வந்து நாங்கள் ஜப்பானில் இருக்கிற கரிசுவாங்கிற பிளேஸ்க்கு வந்திருக்கோம். ரொம்ப நாள் கழிச்சு வந்து இது மாதிரி ட்ரிப் போகிறோம். ஏன்னா இடையில ஊருக்கு போனதுக்கப்புறம் வந்து கரெக்டாக வின்டரில் வந்து இறங்கணும். வந்தோடனே வந்து ஈரன் லீவ் வந்துச்சா, ஸோ அதனால் வந்து ட்ரிப் போகலான்னு சொல்லிட்டு ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்திருக்கோம். இடத்துக்கு நாங்கள் ஏற்கனவே வந்திருக்கோம். மொதல் ஜப்பானுக்கு வந்தப்போ இதே இடத்துக்கு தான் வந்தோம். ஸோ இந்த வாட்டி உங்களுக்கு வந்து நாங்கள் இந்த எப்படி இருக்குது அப்படின்னு சுற்றி காட்டுறதுக்காக மறுபடியும் வந்திருக்கோம். ஸோ நான் 3வது வாட்டி ஒரு சம்மரில் வந்தேன், மறுபடியும் ஒரு வின்டரில் வந்தேன், மறுபடியும் இப்போ ஒரு இன்னொருல வந்திருக்கேன். இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தக்கசாக்கிங்கிற இடத்துக்கு கொஞ்சம் பக்கத்தில் தான் இருக்குது. அதாவது நீங்கள் டோக்கியோலேருந்து தக்கசாக்கிக்கு வந்து ட்ரெயினில் வந்தோம்னா நாங்கள் அப்படி தான் வந்தோம். தக்கசாக்கிலேருந்து நாங்கள் கார் எடுத்துட்டோம். பட் நீங்கள் பஸ் எடுத்தாலும் வந்து இந்த இடத்துக்கு வந்துடலாம். ஸோ இந்த இடத்தோட பேர் வந்து ஷிரைட்டோ ஃபால்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது கரிசுவாவில் இருக்கிற ஷிரைட்டோ ஃபால்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஃபுல்லாகவே ஸ்னோவாக தான் இருக்கும். எங்கள் பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாகவே ஸ்னோவாக இருக்கும் இந்த மலை மேலே ஃபுல்லாகவே. ஸோ ஸ்னோ பக்கத்தில் வந்து ஃபால்ஸ் மாதிரி அந்த இடத்த பக்கத்தில் வந்துடும். ஸோ நம்ம இப்போ போய் பார்க்கலாம் நிறைய எப்படி இருக்குது அப்படிங்கிறத. குளிர்லையா? ஓ புகை வருது பாரு. ஊது புகை வரும். ஸோ டெம்பரேச்சர் வந்து லெஸ் தென் 1 இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வெயில் அடிக்குது, பட் இருந்தாலும் கையெல்லாம் நடுங்குது. கைக்கு க்ளவுஸ் போட்டாச்சு. என்னாலே ஃபோனை பிடிக்க முடியல கையில். சூப்பராக இருக்கு இந்த இடம். ஸோ நாம் இப்போ அந்த ஃபால்ஸ் இருக்கிற வழிக்கு தான் நடந்து போயிட்டுருக்கோம். சூப்பராக இருக்குல்ல போக போக. இது வந்து கீழே வந்து ஸ்னோவாக தான் இருந்திருக்கும். அவங்க வந்து ஆர்டிஃபிஷியலாக நடக்கிறதுக்கு அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட மணி பார்த்தீங்கன்னா வந்து 3 மணி ஆயிடுச்சு. இருட்ட போகுது. ஏன்னா வந்து வின்டர் டைமில் வந்து சீக்கிரம் இருட்டிடும். நாங்கள் கொஞ்சம் லேட்டாக தான் வந்திருக்கோம். போகலாம். என்ன இருக்கா? மவுண்டைன் ஹெவியாக இருக்கா? என்ன ஹெவியாக இருக்கு? பா செமையாக இருக்குல்ல மேலே பார்ப்பா. நைட் டைமில் செமையாக இருக்கும் போல. அங்கே பிக்சரில் போட்டுருக்காங்க. ஏதோ ஷிரைட்டோ ஃபால்ஸ் மிட் விண்டர் லைட் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதாவது இந்த போகிற பார்த்து ஃபுல்லாகவே லைட்டு போட்டிருப்பாங்க போல் கலர்ஃபுல்லாக. ஸோ நைட்டு நம்ம இருந்தால் பார்க்கலாம். நாங்கள் லைட்டு அந்த எல்இடி லைட் மாதிரி போட்டிருக்காங்க இந்த சைடில் இருக்கிற அந்த உடன் இதெல்லாம். ஸோ அந்த ஃபால்ஸ் கிட்ட வந்துட்டோம். ஸோ இந்த ஃபால்ஸ் பார்த்துருப்பீங்க, ரொம்ப சூப்பராக இருந்துன்னு நினைக்கிறேன். அதாவது ஃபுல்லாக ஸ்னோவாக இருக்குது. ஸ்னோவுக்கு நடுவில் வந்து தண்ணி அருவியாக ஊற்றிட்டு இருக்கு. அது ஆனால் ஃப்ரீஸ் ஆகலை, தண்ணி மட்டும் ஃப்ரீஸ் ஆகலை. பட் சுற்றிக்கிற ஏரியாலாம் வந்து ஃபுல்லாக ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. இது சுற்றி பாருங்கள், மலையும் வந்து பார்க்க செம்மையாக இருக்குது. ஸோ இது மேலே ஸ்டெப்ஸ் மாதிரி போகுது. பட் ஆனால் எங்கே போகுதுன்னு தெரில. நாம் ஆனால் ட்ரை பண்ணேன். ஆல்ரெடி ரொம்ப குளிராக இருக்குது. இந்த இடத்த சுற்றி வந்து சில சோனியை சாப்பிட வச்சுருக்காங்க. ஸோ நாம் அங்கே என்ன விற்கிறாங்கன்னு போய் பார்க்கலாம். இது ஏதோ மீன் அந்த பொரிச்சு சாப்பிட்ற மீனை பொரிச்சு கொஞ்சம் வச்சுருக்காங்க வெளியே. என்ன மாதிரி கடைன்னு பார்க்கலாம். ஸோ இந்த மீனை வந்து பாருங்க ஒரு குச்சியில் சொருகி அதை வந்து அந்த அனலில் காய்ச்சி கிரில் மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. 600 போட்டிருக்கு ஒரு மீனோட விலை.
ஷீட்டா வாங்கிக்கோ. 150 என்ன அது? ஏதாச்சும் வாங்கியே ஆகணுங்கிறான் அவன். குளிருக்கு இதமாக வந்து இது பப்ஸ் மாதிரி வச்சுக்க. பப்ஸ் மஷ்ரூம் தானே இது? பப்ஸ் மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ இந்த கடையில் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு வச்சுங்களேன். நான் கூட எதாவது வேறு ஏதாவது மீட்டு போட்டுருப்பான்னு பார்த்தேன். பட் ஆனால் வெஜிடபிள் போட்டது மாதிரி பிடிச்சிருக்காங்க. வாங்கியாச்சு. எவ்வளோ இது? 250 என்ன? என்ன வேணும்? இது வேணுமா? ஓப்பன் பண்ணு. சூடாக இருக்கா? ஆக்சுவலி இந்த இடத்துக்கு கரிவா ஸ்டேஷன்லேருந்து பஸ்ஸு வந்து டேரெக்டாக விடுறாங்க. ஸோ டைமுக்கு பஸ் இருக்கும். இப்போ இதுதான் பஸ் ஸ்டாப். நீங்கள் பார்க்க தான் பஸ் ஸ்டாப்பு. ஸோ நீங்கள் ஜப்பானில் இருந்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். ஓரளவுக்கு வந்து ஸ்னோ ரொம்ப அதிகமாக இருக்காது, ஓரளவுக்கு இருக்கும். பட் வந்து டோக்கியோக்கு ரொம்ப பக்கமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து டோக்கியோவில் இருந்தீங்கன்னா வந்து ஸோ இந்த இடத்த மறக்காமல் வந்து விசிட் பண்ணுங்கள். ஸோ இப்போ இருந்து கிளம்பி ஸோ இன்னொரு இடத்துக்கு போக போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. இது வரைக்கும் இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.